நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேரோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்னு வருது, இல்லைனா டிசேபிள்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2021 கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எதனால் அது மாதிரி அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது, டீஆக்டிவேட் ஆகுதுன்றதையும், ஸோ அதுக்கான ரீசன் ப்ளஸ் அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த க்ரீவியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க க்ரீவியன்ஸ் வந்து இவங்க ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் அது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக 31 ஜூலை 2024 அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்திங்கன்னா அதாவது பிஎஃப்ஓட ராமன் தன்சேகர், ரீஜனல் பிஎஃப் கமிஷனர் ஃபினான்ஸ், இபிஎஃப்ஓ ஹெட் ஆஃபீஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் செஷன் ஒன்று நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த லைவ் செஷன் போச்சு. அதில் வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. அதில் ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா நான் நோட் பண்ணேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹிந்தியில் தான் போச்சு. எனக்கு அந்த அளவுக்கு ஹிந்தி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அவங்க இங்கிலீஷில் பேசின ஒரு சில விஷயத்தை வச்சு தான் நான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஹிந்தி தெரிஞ்சவங்க வந்து அந்த வீடியோவை போய்ட்டு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே அந்த வீடியோ வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட பிஎஃப் வந்து அக்கௌண்ட் வந்து டிசேபிள்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் லாகின் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டிசேபிள்னு மட்டும்தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்சஸ் டு திஸ் ஃபியூச்சர் ஹேஸ் பீன் டீஆக்டிவேட்டட் ஃபார் யுவர் அக்கௌண்ட், கைண்ட்லி ரீச் அவுட் டு இபிஎஃப்ஓ ஃபார் அசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து இபிஎஃப்ஓ ஆஃபீஸ் வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம பிஎஃப் ஆஃபீஸ் போனால் இது வந்து ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும், சால்வ் ஆகிடும் சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா இது வந்து ஹெட் ஆஃபீஸ், அதாவது டெல்லியில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து டீஃப்ரீஸ் பண்ணுறதும் ரீஆக்டிவேட் பண்ணுறதும் அவங்க கையில் தான் வந்து இந்த ஆத்தரைசேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ரீஜனில் இருக்க பிஎஃப் ஆஃபீஸில் இருக்க போயிட்டு நோட்டீஸ் கொடுக்குறதாலேயோ, அதாவது லெட்டர் கொடுக்குறதுனாலையோ, இல்லை அவங்க ஆஃபீஸில் போய் டைரெக்டாக விசிட் பண்ணதுனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ அதையே தான் வந்து அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 31 ஜூலை ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. அதில் ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிஎஃப் வந்து நம்ம கிளைம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஃபோட ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸ் எங்கேயும் நம்ம போக தேவையில்லை. ஓகேங்களா? UAN இஸ் ஃப்ரீஸ்டு. Do I need to visit EPO office to unfreeze it? There is no, இப்போது ஜூம் பண்ணி காட்டுறேன். என்ன போட்டிருக்காங்க? There is no need to visit EPO office to unfreeze UAN member can file grievance on the EPFI-GMS, அதாவது அந்த கிரீவியன்ஸ் போர்ட்டல் தான் சொல்லியிருக்காங்க. போர்ட்டல் அண்டர் பிளாக்டு UAN கேட்டகரி. The office shall take action and members shall be contacted for verification. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீவியன்ஸ் போர்ட்டலில் போயிட்டு நம்ம கிரீவியன்ஸை ரைஸ் பண்ணாலே போதும். அந்த கிரீவியன்ஸ் ரைஸ் பண்ணாலே அவங்க வந்து நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. த்ரூ மெயில் மூலிமா காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எதுக்காக அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து டீஆக்டிவேட் ஆச்சு, ஃப்ரீஸ் ஆச்சுன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த நிறைய எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் யூஏஎன் நம்பர் இருக்கும். அதாவது WAN நம்பர் மீன் என்னென்னா, இப்போது ரீசனாக பார்த்தீங்கன்னா 2020, 1920 அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆதாரோட நம்மளோட யூஏஎன் நம்பரை லிங்க் பண்ணுற ப்ராசஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2018, 2017 ஒர்க் பண்ணவங்களுக்கு யாருக்குமே அந்த ஆதார் கூட யூஏஎன் நம்பர் லிங்க் பண்ணணும் அப்படின்றது மேண்டட்ரி அப்போ கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் ஒரு 5 years, 6 years, 7 years வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய பேர்
ஃபுல் செட்டில்மெண்ட்டுமே எடுத்துடுறாங்க. அதாவது ஃபார்ம் 19 ஃபார்ம் 10 ஃபைல் பண்ணி மொத்த ஃபுல் அமௌண்ட்டுமே எடுத்துடுறாங்க. ஸோ வேறு கம்பெனிக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பராக அந்த பிஎஃப் நம்பர் வந்து தெரியலை. ஸோ தெரியாததுனால என்ன ஆகுதுன்னா புதுசாக வேறு கம்பெனி போகிறாங்க. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து இவங்களுக்கு யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டபிள்யூஏஎன் ஆகுது. ஆனால் ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா பழைய யூஏஎனில் வந்து ஆதார் வந்து லிங்க் பண்ணல. இப்போ 2019 2020 அந்த ரேஞ்சில் அந்த டைமில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுற யூஏஎன் நம்பர் எல்லாமே ஆதார் கூட லிங்க் ஆகி வருது. அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரோட லிங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது வந்து மேண்டேட்ரி தான். அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாலுமே இப்போ பழைய யூஏஎனில் ஒரே நம்பர் ஒரே பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க. அதே யூஏஎன் நம்பர் அதே ஆதார் நம்பர் அதே மொபைல் நம்பரு ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கான ஆதாரோட லிங்கான பிஎஃப் அக்கௌண்ட்லேயுமே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் நம்பர், அதாவது ஒரே ஒரு மொபைலில் மல்டிபிள் யூஏஎன் நம்பர் இருக்கிறது வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் இப்போ லைவில் இருக்க அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதுவும் எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்களோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஏபிஆர்ஏ ஸ்கீம்னு சொல்லி ஒன்று இருந்தது. அதாவது அக்டோபர் 2020 அந்த டைமில் தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த கோவிட் டைமில். ஸோ இது என்ன ஸ்கீம் அக்டோபர் 1 2020 அந்த பீரியடில் தான் ஏபிஆர்ஒய் ஸ்கீம் சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு எம்ப்ளாயர் கொஸ்டின். ஐ ஆம் அன் எம்ப்ளாயர், யூஏஎன்எஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் மை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் ஃப்ரீஸ்டு, வாட் ஷுட் ஐ டூ? ஸோ இது வந்து ஒரு எம்ப்ளாயரோட கொஸ்டின். அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா, யுவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மே பி ஃப்ரீஸ்டு டியூ டு சஸ்பெக்டட் ஃப்ராட் ஆர் மிஸ்யூஸ் ஆஃப் ஏபிஆர்ஒய் பெனிஃபிட்ஸ். யூ கேன் ஃபைல் கிரீவியன்ஸ் ஆஃப் இபிஎஃப் ஐஜிஎம்எஸ், அதாவது அந்த கிரீவியன்ஸ் போர்ட்டல் சொல்கிறாங்க. அண்டர் blocked UAN category, action will take after என்கொயரி வெரிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா மெம்பருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர், அது வந்து எம்ப்ளாய்க்கு, இது எம்ப்ளாயருக்கு, ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீவியன்ஸில் போய் தான் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட், அதாவது நம்மளோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும். அப்படி ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஏஎன் பிளாக்டு யூஏஎன் கேட்டகரி அப்படின்றது ஒன்று இல்லை. நம்ம என்னென்னா வித்ராவல் இஷ்யூன்னு கொடுத்துட்டு நமக்கு வந்து இது மாதிரி வந்து நான் பிஎஃப் வந்து வித்ரா போட்டேன், எனக்கு வந்து வித்ரா வரல, அக்கௌண்ட் டிசேபிள்னு வருது. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு கண்டென்ட்டாக டைப் பண்ணி மெயில் பண்ணுவோம். அது வந்து மெயில் கம்யூனிகேஷன் தான் போகும். ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். நம்ம எந்த மெயில் ஐடி கொடுக்குமோ அந்த மெயிலுக்கு தான் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து எம்ப்ளாயி வந்து நிறைய பேர் யூஏஎன் வச்சுருப்பாங்க. செகண்ட் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அவங்க யூஏஎன் நம்பர் ஆதார் லிங்க் ஆகிடும். பழைய யூஏஎன் நம்பரில் வந்து ஆதார் நம்பரோட லிங்க் ஆகிருக்காது. ஸோ வந்து இதை அந்த யூபிஎஃப்ஓ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட், சேம் பேங்க் அக்கௌண்ட், மல்டிபிள் யூஏஎன் நம்பரில் சிங்கிள் பேங்க் அக்கௌண்ட் ப்ளஸ் சிங்கிள் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இது எல்லாமே டேட்டா பேஸாக ஆதாரோட லிங்க் ஆகலனாலும் அவங்களோட டேட்டா பேஸில் இது எல்லாமே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா யாரெல்லாம் டபுள் யூஏஎன் நம்பர் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அது வந்து கம்பெனி சைடில் கம்பெனி மேலே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்பெனி சைட்லேருந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்க வெரிஃபை பண்ணணும். இந்த எம்ப்ளாய்க்கு வந்து யூஏஎன் நம்பர் வந்து ஆல்ரெடி இருக்கா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் வேறு யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எம்ப்ளாய்கிட்ட வந்து யூஏஎன் நம்பர் இல்லைன்னு அவங்க கொடுக்குற கமிட்மெண்ட்டை வச்சு அவங்களுக்கும் தெரியாது ஃப்யூச்சரில் மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்றது தெரியாமல் அவங்களும் வந்து யூஏஎன் நம்பர் இல்லைன்னு மறந்துட்டோம், ஸோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ புது யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணும்போது ஆதார் கூட லிங்க் ஆகுது. அப்படி ஆதார் கூட லிங்க் ஆனால் மொபைல் நம்பர் அக்கௌண்ட் டீட்டெயிலை வச்சு தான் எல்லா அக்கௌண்ட்டையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பட் அவங்க சைட்லேருந்து மீனிங் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபிஆர்ஒய் ஸ்கீம், இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இப்போது யூனியன் பட்ஜெட் 2024ல் ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க, 3 ஸ்கீம் கொடுத்தாங்க. ஸ்கீம் ஏபிசின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீம் ஏ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஃப்ரெஷராக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது யூஏஎன் நம்பர் இருக்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்க கம்பெனிக்குள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு பேசிக் ப்ளஸ் டிஎஸ்சி வந்து ஒரு பிஎஃப் ஏஜஸ் வரும் பார்த்தீங்களா? அந்த பிஎஃப் ஏஜஸ் எவ்வளவோ அதை வந்து ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி, இப்போ நான் வந்து
பேசிக் ப்ளஸ் டி ஒரு 15,000 வாங்குறேன்னா அந்த 15,000 பார்த்தீங்கன்னா 3 பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. டிபி டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இது வந்து ஃப்ரெஷராக வரவங்களுக்காக அவர் என்கரேஜ் பண்ணுறதுக்காக சேம் சேம் ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா 2020 அக்டோபர் 1 ஏபிஆர்ஒய் சொல்லி ஒன்று ஏபிஆர்ஒய் ஸ்கீம் சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு கம்பெனி உள்ள வேலைக்கு வரவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு நியர் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா புது யூஏ நம்பர் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏபிஆர்யூ ஸ்கீமில் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வருது. அதில் வந்து எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஎஃப்லேருந்து நமக்கு கட்டுறாங்க. அப்போது நிறைய கம்பெனியில் எம்ப்ளாயி கிட்ட பிடிச்ச அமௌண்ட்டை அவங்களுக்கே திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒர்க் பண்ண கம்பெனிலுமே நானுமே வந்து ஒரு 6 மந்த்தோட பேயபிள் வந்து நான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். கம்பெனியில் வந்து கொடுத்துருக்கேன். இது மாதிரி இவ்வளோ பேருக்கு வந்து மந்த் வைஸ் இவ்வளோ வந்து நம்ம பிஎஃப் வந்து சேலரி ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம டிடக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நானுமே வந்து அந்த ப்ரொவிஷனை வந்து கம்பெனிக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து நிறைய கம்பெனியில் அவங்களோட பேமெண்ட் எல்லாமே திருப்பி ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அப்போ கம்பெனியிலேருந்து அதாவது கவர்மெண்ட்லேருந்து நம்ம அந்த ஏபிஆர் ஸ்கீமை அவைல் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஃபேக்காக வந்து அவங்களோட மீனிங் வந்து ஃப்ராட் பண்ணுற மாதிரி நிறைய யூஏஎன் நம்பர்லாம் வருது. ஸோ இதனால் நிறைய கிளைம் நிறைய பேமெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு மீனிங்கில் இந்த எல்லா அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிஎஃப் கன்சல்டன்ட் கிட்ட போகிறதும் செட் ஆகாது. ப்ளஸ் நம்ம வந்து இங்கே பிஎஃப் ஆஃபீஸ் ரீஜியனல் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் இருக்க பிஎஃப் ரீஜியனல் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம லெட்டர் கொடுக்குறதோ இல்லை அவங்கக்கிட்ட போய் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதோ எதுவுமே வந்து நமக்கு செட் ஆகாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து ஐபிஎஃப்ஓ ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில் எல்லாமே த்ரூ மெயில் கம்யூனிகேஷன் கேட்பாங்க. அதை நம்ம கிளாரிஃபை பண்ணி அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் அது வந்து நம்ம யூஏ நம்பரை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஆல்ரெடி நிறைய கேசஸ்க்கு வந்து அவங்க வந்து இந்த பிஎஃப் கிரீவியன்ஸ் மூலயமா வந்து டீஃப்ரீஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃபோட கிரீவியன்ஸை நம்ம எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த யூஏஎன் பிளாக் டு யூஏஎன் கேட்டகரி பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு 1.5 years பிஃபோர் வந்து அது மாதிரி கிரீவியன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் யூஏஎன் கேட்டகரின்றது இல்லை. இப்போ புதுசாக மேபி எப்போ வந்ததுன்ற டீட்டெயிலும் எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மீட்டிங் நான் செக் பண்ணும்போது தான் 1 hour லைவ் செஷன் நான் செக் பண்ணும்போது தான் இந்த டீட்டெயிலாம் எனக்கு தெரியுது. அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி அந்த பிஎஃப் போர்ட்டல் கிரீவியன்ஸ் நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்றத எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.